ஆண்டவருடைய நல்ல நாமத்தினாலே மீண்டுமாய் உன்னத பாட்டின் தியானத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். முதலாவது நாம் இதோடைய இன்ட்ரொடக்ஷனை பார்த்தோம், முன்னுரையை பார்த்தோம். இப்போது 2ஆம் வசனத்துக்குள்ளாய் கடந்து போக போகிறோம். 2ஆம் வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம முன்னுரையில் பார்த்துருக்கோம். உன்னத பாட்டு அப்படின்னா என்ன, சாலமோனும் சூலமித்தியாலும் ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிற அந்த நேசம், அந்த நேசத்தை கர்த்தர் தம்முடைய மணவாட்டி சபைக்கு பயன்படுத்துகிற அந்த விதத்தையும் உன்னத பாட்டு சொல்கிறத நாம் கவனித்தோம். ஸோ தொடர்ந்து நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போயிடலாம். சாலமோன் உன்னத பாட்டு பாடுறான். உன்னத பாட்டு அப்படின்னா மேன்மையான ஒரு பாடல், உன்னதங்களிலே பாடப்படுகிற ஒரு பாட்டு, உன்னதமான ஒரு பாட்டு, பாடல்களுக்கெல்லாம் பாடல். எளிய மொழிபெயர்ப்பு இல்லை கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா இனிமை மிகு பாடல் அப்படின்னு சொல்லப்படுது. இனிமை மிகு அப்படின்னா அந்த பாட்டிலே ஒரு இனிமையான ஒரு தேனை போல ஒரு இனிமையான ஒரு மதுரம் அதில் இருக்குது. சங்கீதங்கள் நாம் வாசித்திருப்போம், திருப்பாடல்கள் வாசித்திருப்போம். அதுக்கும் உன்னத பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? சங்கீதங்களில் சங்கீதக்காரனாகிய தாவீதும் சரி, ஆசாபும் சரி, சங்கீதங்கள் 150 சங்கீதம் இருக்குது. அதை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. தாவீது மாத்திரம் எழுதலை, சாலமோன் சங்கீதம் எழுதியிருக்கான், மோசே சங்கீதம் எழுதியிருக்கான், ஆசாப் சங்கீதம் எழுதியிருக்காங்க, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. கோராகின் புத்திரர் சங்கீதம் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இந்த உன்னத பாட்டை போல சங்கீதம் அவ்வளோ இனிமையாக இருக்குமான்னா அப்படி இல்லை. அது கர்த்தரை நோக்கி செய்கிற ஒரு விண்ணப்பம் சங்கீத புஸ்தகம். ஆனால் இந்த உன்னத பாட்டு கர்த்தரோ நமக்காக அவருடைய உயிரையே கொடுத்து தம்முடைய அளவில்லாத அந்த அன்பை கல்வாரி சிலுவையிலே ஊற்றினது தான். நாம் அதை நினச்சி ஒவ்வொரு நாளும் களிகூர்ந்து பாடுகிற ஒரு பாடலாய் இந்த உன்னத பாட்டு இருக்குது. சங்கீத புஸ்தகத்தில் நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ ரட்சிப்பின் கம்பீர சத்தம்ங்கிறது என்னென்னா பாடல். ராக்காலங்களிலே அவரை துதிக்கிற அந்த பாடல் என் நாவில் இருக்கும் அப்படின்னு தாவீது சொல்கிறான். அப்போது அவரை துதிக்கிற அந்த இன்பமான துதி, அவரை வர்ணிக்கிற அந்த நேசம், பதிலுக்கு மணவாளனும் நம்மை வர்ணிக்கிற அந்த நேசம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு லவ் பண்ணுறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை ஒருத்தர் அன்பாய் பேசி கொள்ளுவார்கள், வர்ணித்து கொள்ளுவார்கள், அழகை வர்ணித்து கொள்ளுவார்கள். ஆனால் உன்னத பாட்டில் மணவாட்டி சபையோடைய அந்த நேசம், அந்த பிரியத்தை கர்த்தர் வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். நாமளும் பதில் உரையாக மணவாளனை வர்ணிக்கிறது தான் இந்த அளவில்லாத ஒரு அன்பு. உன்னத பாட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தியானிச்சுக்கிட்டே இருக்கலாம், முடிவே கிடையாது. எப்போதும் வசனத்துக்கு முடிவே கிடையாது, வசனத்தை தியானித்து கொண்டே போகலாம். ஆனால் அந்த உன்னத பாட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதிலேயே லயிச்சு போயிடுவீங்க. அந்த அன்பிலேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த அன்பின் கடல்லையே நீங்கள் மூழ்கி கிடப்பீங்க. அவ்வளவு நேசத்தையும் கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் கொட்டி வைத்திருக்கிறார். உன்னத பாட்டை ஆபாசம் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் தேவ தூஷணத்தை செய்கிற மக்கள், அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. ஏன்னா கர்த்தர் தம்முடைய மணவாட்டியின் மீது அவ்வளவு கரிசனை உள்ளவர். மணவாட்டி சபையை யாராவது கேவலப்படுத்தினாலோ கொச்சப்படுத்தினாலோ அதை தூஷித்தாலோ கர்த்தர் பார்த்துட்டு சும்மா விட மாட்டார். மற்றதுக்கெலாம் கூட சும்மா விட்டுருவார், போயிட்டு போகிறான் அப்படின்னு. ஆனால் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், மணவாட்டி திருச்சபையை பார்த்து உன்னத பாட்டை விமர்சித்தால்
கர்த்தர் கொடுக்குற அடி வேறு மாதிரி இருக்கும், அது இருக்கட்டும். இப்போது சாலமோனும் சூலமித்தியாலும் நேசிக்கிற அந்த நேசம் போனதில் பார்த்தோம். அதை எப்படி கர்த்தர் எடுத்து மணவாட்டி சபையாகிய நமக்கு கொடுக்குறாருங்கிறதையும் பார்த்தோம். பூமிக்குரிய சில பாடல்கள் உண்டு, பரலோகத்தில் பாடப்படுகிற பாடல்கள் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குரூப்பு புதிய பாட்டை பாடினார்கள் அப்படின்னு யோவான் எழுதுகிறான். புதிய பாடல், அந்த பாடல் 1,44,000 பேரே அல்லாமல் வேறு யாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியல, கற்றுக்கவும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு பாடலை அந்த குரூப் 1,44,000 பேர் பரலோகம் போகிற குரூப் பாடுறாங்க. அது ஒரு உயரிய பாடலாக இருந்தாலும் அதை காட்டிலும் அதிக மேன்மையான ஒரு பாட்டு தான் இந்த உன்னத பாட்டு. உன்னத பாட்டு அப்படின்னு சொன்னால், பாலையும் தேனையும் கலந்து ஒரு டம்ளரில் கொடுத்து உங்களுக்கு குடிங்கன்னு சொல்லிவிட்டு பக்கத்துலேயே இந்த ஒரு திராட்சை ரசத்தையும் சேர்த்து குடிங்கன்னு சொல்லி கொடுத்தோம்னா எவ்வளவு இன்பமாக இருக்குமோ. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு இன்பமாக இருக்குமோ. அதுதான் இந்த உன்னத பாட்டை விட மேன்மையான ஒரு மதுரம் எங்கேயுமே பார்க்க முடியாது பைபிளில். கர்த்தர் அப்படி தம்முடைய அன்பை புழிஞ்சு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இப்படி ஒரு தேன் கூட்டிலேருந்து தேனை புழிஞ்சு தர மாதிரி கர்த்தர் தம்முடைய நேசத்தை புழிஞ்சு கொடுத்துருக்கிறார். இந்த திருவருகை காலத்தில் ஆத்தும மணவாளன் மனுஷ ரூபத்தில் பிறக்கிறாரு. அவருடைய நேசம் புழியப்பட்டது. அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த நேசம் புழிஞ்சு நமக்காய் கொடுக்கப்பட்டது. சரி, தேவ செய்திக்கு நேராக போயிடலாம். ரொம்ப இதை குறித்தே பேசிக்கிட்டு இருக்கேன். 1 அதிகாரம் 2வது வசனம். முதலாவது மணவாட்டி சபை தன்னுடைய எதிர்பார்ப்பை ஆத்மா நேசர்கிட்ட சொல்லுது. இங்கே சாலமோன் சூலமித்தியாள் சாலமோனை என்னன்னு சொல்கிறான்னா ஆத்தும நேசரேன்னு சொல்கிறான். அதே போல் சூலமித்தியாகிய மணவாட்டி சபை நாம் ஆத்தும நேசரேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொல்கிறோம். ஏன் அவர் ஆத்தும நேசர்? எத்தனையோ நேசர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆத்தும நேசர், அப்போ ஆத்துமாவை காப்பாற்றுகிறவர். இந்த ஆத்மா, மனுஷ ஆத்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்படின்னு எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுது. அப்போ பாவம் செய்தால் மாம்சீகமாய் சாகிறது மட்டும் சாவு அல்ல, 2ஆம் மரணமாகிய அந்த அக்கினி கடல், அந்த நரகம், அதில் போய் அந்த ஆத்மா விழுந்து அது முடிவே இல்லாத வருஷங்கள் வேதனைப்படும். எப்போ? பாவம் செஞ்சால். இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற மக்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் அவர் காட்டின வழியில் நடக்காமல் பாவம் செய்த மக்கள், இந்த 2 தரப்பினருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே அவங்க ஆத்மா போய் வேதனையை அனுபவிக்கும். இரவும் பகலும் அந்த சித்திரவதையை அனுபவிக்கும். அப்படிப்பட்ட அந்த அக்கினி கடலுக்கு தப்பு வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான், இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஜீவ பலி. அவருடைய பரிசுத்த இரத்தத்தை அல்லாமல், அவரை அல்லாமல் வேற ஒரு வழியே கிடையாது. எந்த வழியிலும் பரலோகம் போக முடியாது, எந்த நம்பிக்கையிலும் பரலோகம் போக முடியாது, எந்த சித்தாந்தமும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இயேசு ஒருவரே, அவருடைய இரத்தம்தான். அவருடைய இரத்தத்தை பார்க்கும் பொழுதே, அந்த இரத்தத்தை நீங்கள் உபயோகப்படுத்தும் போதே சத்துரு அலறுவான், பிசாசுகள் அலறும். அப்போது ஆத்மாவை மீட்கிறவர் ஆத்மநேசர். இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லலாம், ஆத்மாவை பகைக்கிறவன், அவன் ஆத்ம விரோதி. அவன் யாருன்னா சாத்தான், அவனுடைய கூட சேர்ந்து வேலை செய்கிற பிசாசுகள், அவங்களாம் ஆத்ம விரோதி. ஆத்மாவை விரோதிக்கிற ஒரு மக்களில் பிசாசுகள்.
அப்போது ஆத்ம விரோதி யார் அப்படின்னா சாத்தானும் அவனை சேர்ந்த கூட்டம் பிசாசுகளும். அந்த ஆத்ம விரோதிகள் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, மனுஷங்களை, குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த எரி நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும். ஏன்னு சொன்னால், சாத்தானுக்கும் அவனுடைய அசுத்த ஆவிகளுக்கும் கர்த்தர் என்றென்றைக்கும் நரகத்தை வைத்திருக்கிறார். அதுங்களுக்கு என்றைக்குமே மன்னிப்பே கிடையாது. பரலோகத்திலிருந்து விழுந்து போன அந்த லூசிஃபர்னு சொல்லப்படுகிற சாத்தான், அவனோடு அவன் பின் சென்ற நிறைய தேவதூதர்கள் பின்னாடி பிசாசுகளாய் மாறிப்போச்சு. இப்போ உலகத்தில் அதெல்லாம் சுற்றி கொண்டு அநேக மக்களை தெய்வம்னு சொல்லி நம்ப வச்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு புறம். ஸோ அந்த குரூப்புக்கு ஆண்டவர் ரத்தம் சிந்தவில்லை, அவங்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பை கொடுக்கவும் இல்லை. ஸோ சாத்தானும் அவனுடைய வகையறாக்களும் எப்படியாவது நாங்கள் தான் நரகத்துக்கு போக போகிறோம், கூட சேர்த்து மனுஷனையும் கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் ஆதாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்குது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. 24 மணி நேரம். தெரிந்த ஒரு அருமையான ஊழியர் எபனேசர் பால், அந்த அங்கிள், அருமையான ஆவிக்குரிய தகப்பன், அவர் ஒரு காரியத்தை சொன்னார். சத்துரு எப்படியெல்லாம் நம்மை வஞ்சித்து நரகத்துக்கு கொண்டு போகிறான், பெரிய பெரிய ஊழியக்காரங்களையே. அந்த அங்கிள்கிட்ட ஒரு ஊழியக்காரர் வந்தாராம். அருமையான எபனேசர் அங்கிள் அந்த ஊழியக்காரருக்காய் ஜெபிக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார். ஐயா, யார் தலையிலையும் கை வைத்து ஜெபிக்காதீங்க, அந்நிய பாஷை பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் அபிஷேகத்தை ஏதோ ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்து இழந்து போய்விட்டீர்கள். அந்த ஊழியக்காரர் உண்மையிலே அபிஷேகம் பெற்றவர் தான் ஒரு காலத்தில். ஆனால் அவர் ஏதோ ஒரு தீமை செய்திருக்கிறார், ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்காரு, ஏதோ ஒரு தப்புக்கு இடம் கொடுத்துருக்காரு, என்னன்னு தெரியல எனக்கு, ஆனால் கொடுத்துருக்காரு. அதனால் அபிஷேகம் அவரை விட்டு போயிடுச்சு, அபிஷேகம் கெட்டு போச்சு. கெட்டுப்போன அந்த அபிஷேகத்தை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாதீங்க, அதை தூக்கி வெளியே போடுங்க. ஸோ அதை தூக்கி எப்படி வெளியே போட முடியும்? அந்நிய பாஷை பேசுகிறத நிறுத்துங்க. ஏன்னா அந்நிய பாஷை எல்லாம் கெட்டு போய் கெட்ட வார்த்தையாக மாறி போயிடுச்சு. அந்நிய பாஷை பொதுவாக கர்த்தரை துதிக்கிற ஒரு பாஷை, பரலோக பாஷை. ஆனால் அந்த ஊழியக்காரனோ தனிப்பட்ட ஒரு நபரோ அதை பெற்றிருந்தும் ஆண்டவர் விரும்பாத பாவங்களை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாஷையே பிசாசு கெட்ட வார்த்தையாக மாற்றிடுவான். அது அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கே தெரியாமல் ஆண்டவரை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டு இருப்பாங்க. அது தேவதூஷணமாய் மாறிடும். அப்போ அருமையான எபனேசர் அங்கிள் அந்த ஊழியக்காரரை பார்த்து சொன்னாராம், ஐயா, அந்நிய பாஷை பேசாதீங்க, யார் தலையிலையும் கை வச்சு ஜெபிக்காதீங்க அப்படின்னாரு. உடனே அந்த ஊழியக்காரருக்கு பயங்கரமான கோபம். ஐயா, நான் பெரிய ஊழியம் செய்கிறேன், என்கிட்ட ஜெபிக்கிறதுக்கே லைனில் நிற்கிறாங்க மக்கள், உங்களுக்கு என் மேலே பொறாமை எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி எபனேசர் அங்கிளை பார்த்து கோபமாய் முறைச்சிக்கிட்டே வெளியே போயிட்டாராம். எபனேசர் அங்கிள் திரும்பியும் வான் பண்ணாராம், ஐயா, சாத்தான் உங்களை கொலை செய்யணும், உங்களை நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும்னு சொல்லி போராடுறான். ஆவிக்குரிய காரியத்தில் மதீனமாக இருக்காதீங்க, இந்த பெருமை வேண்டாம்னு சொல்லியும் அந்த ஊழியக்காரர் கேட்கல. 2 மாதங்கள் பிறகு அந்த ஊழியக்காரர் ஜெபிக்கும்போது சில பெண்கள் மேலே வேசித்தன ஆவிகள் இறங்கி அவர்கள் மோசமாய் நடந்து கொண்டார்கள். சிலர் அந்த கூட்டத்திலேயே நிர்வாணமாய் ஓடி போனார்கள். அதை பார்த்த மக்கள் அந்த ஊழியக்காரரை போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்போதாவது அந்த ஊழியக்காரர் திருந்தி இருக்கணும், நம்மள்ட்ட சரியான ஒரு அபிஷேகம் இல்லை, அபிஷேகம் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அப்பயும் விடாமல் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தார். அநேகர் தலையில் கை வச்சு ஜெபிக்கிறது, அந்நிய பாஷை பேசுகிறது இதெல்லாம் செஞ்சுட்டே இருந்தார். ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே அந்த ஊழியக்காரர் கொடுமையான வியாதியினாலே மரித்து போனார். அவருடைய மனைவி எபினேசர் அங்கிள்கிட்ட ரொம்ப அழுததாக அங்கிள் சொன்னாங்க. இப்போ அந்த ஊழியக்காரனுடைய ஆத்மா பரலோகம் போயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிருக்காது. ஏன்னா சாத்தான் வஞ்சித்து அந்த ஊழியக்காரனை நரகத்துக்கு கொண்டு போயிட்டான். அந்த ஊழியக்காரனுடைய ஒரு மெத்தனம், ஒரு ஞானம் இல்லாத தன்மை, ஒரு பெரிய தீர்க்கதரிசி சொல்லியும் கேட்காத அந்த சுபாவம், கீழ்ப்படியாத அந்த குணம் அவனை நரகத்தில் போய் எரிகிற அக்னி சூளையில் தள்ளிட்டு போயிடுச்சு. அப்போ ஆத்ம விரோதியாகிய பிசாசு அவன் எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிகிறான்னு வேதம் சொல்லுது. வகை தேடி சுற்றுறான். பிசாசுக்கு எப்போவுமே ரட்சிக்கப்படாத மக்கள், பாவம் செய்கிற மக்கள், குடித்து வெறிச்சிக்கிட்டு அசுத்தமாய் வாழ்கிற ஜனங்கள் மேலே அவனுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அவங்களாம் ஈஸியாக நரகத்துக்கு போகிறாங்க. செத்த பிறகு ஒரு ஆக்சிடெண்ட்டை கொண்டு வந்தான்னா அடித்து தூக்கி காலி நரகத்துக்கு கொண்டு போய்ட்டுருவான். அவனுடைய ஒரே டார்கெட் யாருன்னு கேட்டால், கர்த்தரை உறுதியாய் நேசிக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்காக வைராகியமாய் எழும்பணும்னு நினைக்கிற பிள்ளைகள், அக்னியாய் ஜெபிக்கிற பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற பிள்ளைகள், இவங்களை நரகத்துக்கு கொண்டு போகிறது தான் அவனுக்கு பெரிய சக்ஸஸ். தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக அவன் ஆத்தும விரோதி, ஆத்துமாவை விரோதிக்கிறவன், அவன் மனுஷ கொலைபாதகன். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் மனுஷ கொலைபாதகன். அவனுக்கு மனுஷனை பார்த்தா பிடிக்காது. சாத்தானுக்கும் சரி, பிசாசுகளுக்கும் சரி, மனுஷங்களை பார்த்தா பிடிக்காது. ஏன் பிடிக்காது? மனுஷங்களாகிய நாம் ஆண்டவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய அந்த சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நம்மளை பார்க்க பார்க்க அவனுக்கு பற்றிக்கிட்டு எரியும். நம்மளை பரலோகத்தை விட்டு துரத்தின கடவுள், அவருடைய உருவத்திலேயே இவங்க இருக்காங்களே, இவங்களை நான் வேதனைப்படுத்துவேன், அதுதான் அவனுடைய எண்ணம். எனவே அவன் ஆத்ம விரோதி, ஆத்மாவை விரோதிக்கிறவன், ஆத்மாவை கிழிக்கிறவன், ஆத்மாவை வேதனைப்படுத்த அதை நரகத்துக்கு கொண்டு போகிறவன். இப்போ மணவாட்டி சபை ஆத்மாவை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவை, அதை காக்கிற இயேசு கிறிஸ்துவை ஆத்ம நேசர்னு வர்ணிக்குது. எப்படி சூலமித்தியாள் சாலமோனை ஆத்ம நேசரேன்னு வர்ணிக்கிறாளோ அதே போல் வர்ணிக்குது. எசேக்கியா ராஜாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் குணமான பின்பு என் ஆத்துமாவை நேசித்து அதை தாழ்ந்த பாதாளத்துக்கு நீர் தப்புவித்தீர்னு அவன் எழுதுகிறான். இப்போ ஆத்துமாவை நேசிக்கிற கர்த்தர், நம்முடைய ஆத்மா அந்த அக்னி கடலில் விழுந்து முடிவே இல்லாத வருஷங்கள், அந்த இட்டர்னிட்டின்னு நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷில், அது வேதனை அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் தம்முடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார். நமக்காக சிந்தினார் ரத்தத்தை. எனவே இயேசு கிறிஸ்து ஆத்தும நேசர். இப்போ முதலாவது மணவாட்டி சபை 2ஆம் வசனத்தில் என்ன எதிர்பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என் நேசர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உம்முடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. மணவாட்டி 2 காரியத்தை சொல்லுகிறாள். முதலாவது என்ன எதிர்பார்க்குறா? நேசரே, உம்முடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவீராக. ஒரு மணவாளனிடத்திலிருந்து மணவாட்டி எதிர்பார்க்கிற முதல் அன்பு முத்தம். இங்கே முத்தம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், ஆத்தும நேசருடைய அன்பான வார்த்தைகளை குறிக்கிறது. லிட்ரலாகவும் பரிசுத்த பவுல் நிருபத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், பரிசுத்த முத்தத்தோடே நீங்கள் வாழ்த்துதல் செய்யுங்கள்,
ஆனால் முத்தம் நேசர் கொடுக்குற முத்தத்தை போல் இருக்காது. நேசர் வசனமாகிய முத்தத்தை தம்முடைய மணவாட்டிக்கு கொடுக்கிறார். இங்கே முத்தம் எதை குறிக்குதுன்னா வசனம். என் நேசரே, உமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவீராக. அப்போ அந்த வசனமாகிய முத்தத்தை ஒரு மோசே பெற்றுக்கொள்ளுகிறான். அவன் சீனாய் மலையின் மேலே ஏறும்போது 40 நாட்கள் நியாயப்பிரமாணத்தையும் அந்த 10 கட்டளைகளையும் வாங்கிட்டு வர்றதுக்கு 40 நாட்கள் அவன் காத்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் தம்முடைய வாயின் முத்தங்களால் அருமையான மோசேயை முத்தமிடுகிறார். ஒரு தாவீதை பாருங்க, முத்தமிடுகிறார். உன் சந்ததியிலே என்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து பிறப்பார்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தமாகிய வசனமாகிய முத்தம். ஒரு பேதுரு பாருங்க, எனக்கு யாருன்னே தெரியாது, நான் மறுதளிக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். லூக்கா சுவிசேஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அந்த பார்வையிலே ஒரு முத்தம் போகுது. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டார், சீமோன் பேதுருவே, 3 தடவை நீ என்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவேன், மறுதளிப்பேன்னு சொல்லிட்டார். அப்போ அந்த வார்த்தையாகிய முத்தத்தை மீண்டும் கொடுக்கும்போது பேதுரு மனம் கசந்து வெளியே போய் அழுகிறதை பார்க்கிறோம். முத்தம் கொடுத்த துரோகியான யூதாஸ் காரியத்தை பாருங்கள். சத்துருவுடைய முத்தங்களோ வஞ்சனை உள்ளது, நீதிமொழிகளில் சொல்லப்படுது. அப்போ அவனுடைய முத்தம் எப்படி இருக்குது? வஞ்சனையான ஒரு முத்தம். இயேசுவை காட்டி கொடுக்கணும் 30 வெள்ளி காசுக்காக. இயேசு கிறிஸ்து என்ன பாடம் அனுபவித்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற அந்த வஞ்சனையான முத்தத்தை அவன் கொடுக்கும் பொழுதும் ஆத்துமநேசர் பதிலுக்கு அவனையும் கடைசி நேரத்தில் முத்தமிடுகிறார். கடைசி முத்தம் என்ன சொல்கிறாரு? சிநேகிதனே, நீ என்னத்துக்காக என்னை பார்க்க வந்திருக்கிறாய்? நீ என்னத்துக்காக முத்தம் செய்வதனால் மனுஷகுமாரனை காட்டி கொடுக்க போகிறாயோ? இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை என்ன அப்படின்னா, எப்பவுமே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அதே வார்த்தையை வச்சு மனுஷங்களை யூஸ் பண்ணி ஆண்டவரையே பிசாசு ஹர்ட் பண்ண பார்ப்பான். இந்த வசனத்தை எடுக்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. முத்தமிடுவேன்னு முத்தமிடுகிற ஆத்தும நேசர்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆத்தும நேசரையே முத்தமிட்டு யூதாஸ் காட்டி கொடுத்தான். இது உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுற ஒரு பாவத்தை தான் பிசாசு ஆதி முதல் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு வேதனையாக இருந்திருக்கும். என்னுடைய வசனத்தை எடுத்து எனக்கே வேதனைப்படுத்துகிறானே, என்னை வேதனைப்படுத்துகிறானே. எரேமியா 27:5 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், பூமியில் இருக்கிற எல்லாம் என்னுடையது, எனக்கு யாருக்கு கொடுக்க சித்தமோ நான் கொடுப்பேங்கிறார். அதே வார்த்தையை எடுத்துக்கொண்டு சாத்தான், அந்த சோதனைக்காரன், ஒலிவ மலையில் கூட்டிகிட்டு போய் ஆண்டவரை சோதிக்கிறான். பூமியில் இருக்கிற ராஜ்யங்களை எல்லாம் காட்டுறான். காட்டி யாருக்கு கொடுக்க எனக்கு விருப்பமோ நான் கொடுப்பேன். ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து தன்னை தேவன் போல பேசி ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ வசனமாகிய முத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அருமையான ரூத்தை பாருங்க. அருமையான ரூத்தை பாருங்க. தன்னுடைய புருஷனை இழந்தாள். தன்னுடைய மாமியாருடைய புருஷன் தன்னுடைய மாமனாரை இழந்தாள். அவள் வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. ஆனால் அவளுக்கு போவாசை கர்த்தர் கொண்டு வந்து வார்த்தையாகிய முத்தத்தை கொடுக்கிறார். ரூத் 3:11 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், என் மகளே, உனக்கு நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னு சொல்லி இயேசுவுக்கு ஒரு முன்மாதிரியாய் நிழலாட்டமாய் காணப்படுகிற அந்த போவாஸ், மணவாட்டி சபைக்கு நிழலாட்டமாய் காணப்படுகிற அந்த ரூத்தை முத்தமிடுகிறான். வார்த்தையாகிய முத்தம். என் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி முத்தமிடுகிற அந்த காரியத்தை பார்க்கிறோம். அப்போது வார்த்தையாகிய முத்தம்.
இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நாம் ஒரு வேளை சோர்ந்திருப்போம். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீரா? இப்படியே என் வேதனை கடந்து போகுதே. அப்போ ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு நம்மை கர்த்தர் ஆறுதல் படுத்துவதை கவனித்திருப்போம். ஒருவேளை கர்த்தர் நம்முடைய சிந்தனையிலே பேசுவார். நீ பயப்படாதே, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வசனம். அப்போ வசனமாகிய முத்தத்தை கர்த்தர் நமக்கு அந்த இடத்துல முத்தமிடுகிறார். நான் ஒரு சாட்சியை சொல்லட்டும். ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக நான் ரொம்ப வேதனைப்பட்டு அப்படியே படுத்திருந்த போது திடீர்னு ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்தில் ஏதோ ஒரு வெளிநாட்டு பிரசங்கியார், அவர் இங்கிலீஷில் ஏதோ பேசுகிறாரு, எனக்கு புரியலை. நான் அதை பார்க்குற மாதிரி ஒரு தரிசனம் எனக்கு வருது. அவர் பேசுகிறத பார்க்குற மாதிரி. அவர் யாரோ எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு இங்கிலீஷ்காரர்னு மட்டும் எனக்கு தெரியுது. திடீர்னு என் பக்கமாக அவர் திரும்பி, கிருஷ்ணகுமாரை கவலைப்பட வேண்டான்னு கர்த்தர் சொல்லுகிறார்னு சொன்னார். அப்போ வார்த்தையாகிய முத்தம், ஒரு தரிசனத்தில் கர்த்தருடைய முத்தம் எனக்கு வெளிப்படுகிறது. அந்த ஆத்துமநேசருடைய முத்தம் வெளியில் வர்றதை பார்க்குறோம். அப்போ இதுதான் வார்த்தையாகிய அந்த கிருபையை கொடுத்து அதை முத்தமிடுகிறார். சின்ன பிள்ளையை நாம் அரவணைத்து வெரி குட்னு முத்தம் கொடுக்கறதை போல் வார்த்தையாகிய முத்தத்தை கர்த்தர் கொடுத்து என்ன செய்கிறாரு, நம்மை முத்தமிடுகிற காரியத்தை இந்த முதல் வசனத்தில் பார்க்குறோம். சொல்லிட்டு மணவாட்டி சொல்கிறா, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உலகத்தில் எத்தனையோ நேசம் உண்டு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நேசம் இருக்குது, லவ்வர்ஸோடைய நேசம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோடைய நேசம் இருக்குது, அப்பா அம்மாவுடைய அன்புகள் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய நேசம் இது எல்லாத்தை விடவும், ஒரு திராட்சை ரசம் எவ்வளவு இன்பமோ அதை விட இது மிகுந்த மதுரம். ஆண்டவருடைய அன்பு எப்பவுமே திகட்டியே போகாது. ஆண்டவர் எப்போதும் அந்த அன்பில் திகட்டி போகிறவரே கிடையாது. ஒரு இளையகுமாரனை எடுத்து பாருங்கள். தூர தேசத்துக்கு போகிறான், விபச்சார பாவத்தில் விழுந்தான், எல்லா காசையும் செலவழித்து போட்டான். திரும்பி வரும்போது பாருங்கள், அவனுடைய தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஓடி போய் கட்டி அணைத்து முத்தம் செய்து அவனுக்கு மோதிரம் போடுறாரு, கொடுத்த கண்ணை அடிக்கிறாரு, கண்ணுக்குட்டியை அடிக்கிறாரு, பெரிய விருந்து செய்கிறாரு, டான்ஸ் பார்ட்டி வைக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. அப்போ அதுதான் தகப்பனுடைய அன்பு, அதுதான் இயேசு கிறிஸ்துடைய அன்பு. அதுக்காக வேணும்னே பாவம் செய்யணும்னு நான் சொல்லலை. ஒருவேளை நாம் அவர் விரும்பாத காரியங்கள் நடந்திருந்தாலும் திரும்ப கர்த்தரை திரும்பி வந்தபோது ஆண்டவர் இந்த பாவங்களை குறித்து பேசவே மாட்டார். ஒரு நாளும் அதை குறித்து நம்மளை குற்றப்படுத்தவே மாட்டார். அந்த நேசம். ஆனால் உலகத்து மனுஷங்கள்கிட்ட போய் பாருங்கள், நீங்கள் இதை அப்படி செஞ்சவங்க தானேன்னு சொல்லி அவங்க மன்னிச்சாலும் திரும்பி அதை சொல்லி காட்டிடுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய அந்த அன்பு, அந்த நேசம் சகல திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உலகத்தில் ஒரு குடிகாரனை எடுத்து கேட்டு பாருங்கள், அவன் உனக்கு என்ன பிரியம்னு கேட்டால், எனக்கு எப்போதும் அந்த சாராயத்தை, அந்த இப்போல்லாம் எல்லாம் ரொம்ப ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது, உயர்ந்த ரக சாராயங்கள்லாம் இருக்குது, அது குடிக்கிறது தான் விருப்பம்னு சொல்லுவான். நல்லா சாப்பிட்றவங்கள போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு எது சந்தோஷம்னு கேட்டால் சாப்பிட்றது தான் சந்தோஷம் அப்படிம்பாங்க. சில அசுத்தமான காரியங்களை செய்கிறவங்கள போய் உங்களுக்கு எது சந்தோஷம் வாழ்க்கையில்னு கேட்டால் அந்த அசுத்தமான காரியங்கள் செய்கிறத சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு விதமான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஆனால் இங்கே மணவாட்டி சபை சொல்கிற அது எல்லா இன்பங்களை விடவும், அதையெல்லாம் திராட்சரசத்துக்கு ஒப்பனையாகி சொல்கிறான். அதெல்லாம் ஒரு போதை கொடுக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த போதை பாவத்துக்கு நேராக நடத்தும், மரணத்துக்கு நேராக நடத்தும், தண்டனைகளுக்கு நேராக நடத்தும், அக்னி கடலுக்கு நேராக நடத்தும். ஆனால் அவரை நேசிக்கிற அந்த நேசம், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற அந்த நேசம், அந்த போதை இருக்குது பாருங்கள், அது ஒரு நல்ல போதை.
அது பரலோகத்துக்கே கொண்டு போயிடும். எப்போதும் ஆண்டோடைய அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுகிறதான அந்த நேசத்தில் மயங்கி 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 இனி நானும் ஆண்டவரும் வேறு வேறு இல்லை, எங்களை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்கிறது போல் அந்த அளவுக்கு அந்த நேசம் கொண்டு போய் ஆத்தும நேசரோடு நம்மளை இணைச்சிரும். அதைத்தான் மணவாட்டி இங்கே சொல்கிறாள், உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. மற்ற உலக சந்தோஷங்களை அவள் திராட்சரசத்தோடு ஒப்பிடுகிறாள். திராட்சரசம் சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும்னு வேதம் சொல்லுது. சந்தோஷத்துக்கு இன்றைக்கி மக்கள் எதையோ தேடி அலைகிறாங்க. சிலர் பெண்களை தேடி அலைகிறாங்க, சிலர் சூதாட்டத்தை தேடி அலைகிறாங்க, சில பேர் மதுபானத்தை தேடி அலைகிறாங்க, சில பேர் இன்டர்நெட்டில் அசுத்தமான காரியங்களை தேடி அலைகிறாங்க, சில பேர் சினிமாவை தேடி அலைகிறாங்க. அதெல்லாம் ஒரு திராட்சை ரசத்துக்கு ஒப்பனையாய் மணவாட்டி சொல்லுகிறாள். அதெல்லாம் போதை தான். எல்லாவற்றையும் அனுபவிக்க நம்மளால் முடியாது. அதெல்லாம் அழிவுக்கு நேராய் கொண்டு சொல்லும். ஆனால் ஆத்தும நேசரை நேசிக்கிற அந்த நேசமாகிய போதை, அது நல்ல போதை. அந்த போதை தெளியவே வேண்டாம். தெளிஞ்சால் தான் நமக்கு ஆபத்து. அந்த நேசரோடு நேசிக்கிற அந்த நேசம், இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து உங்கள் முன்னாடி தரிசனமாகி, மகனே மகளே வா நம்ம ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோன்னு சொல்லி ஒரு ஏனோக்கை போல் அந்த உங்கள் கையை பிடிச்சிட்டு நடந்து கூட்டிகிட்டே போனால் எவ்வளவு சந்தோஷம். அவர் நேரடியாகி வந்து உங்களை முத்தம் செய்தால் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான காரியம் பார்த்துக்குங்க. அதுதான் அந்த ஆத்தும நேசருடைய அன்பு. அந்த நேசம் மணவாட்டியாகிய உங்களையும் ஆத்தும நேசராகிய அவரையும் பிரிக்க முடியாதபடி ஒரு காந்தம், 2 காந்தம் ஒட்டிக்கிட்டது போல் ஒட்டி கொள்ள செய்கிற அந்த நேசம். அதான் சொல்கிறா, உம்முடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும். அந்த நேசம் நமக்கு என்ன செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்வாரி சிலுவையிலே நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தது. ஜீவனையே கொடுத்தது. அவர் உடலில் இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காய் சிந்தப்பட்டது. ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 15ஆம் அதிகாரத்தில், சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அந்த நேசத்திலும் பெரிய நேசம் எதுவுமே கிடையாது. அவர் தன்னை சிநேகிதனாய் வர்ணிக்கிறார், ஆத்தும நேசராய் வர்ணிக்கிறார், நமக்காக ஜீவனையை கொடுத்தார். இன்றைக்கு ஒருவேளை நாம் நேசிக்கிற மக்கள் நமக்கு திடீர்னு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிட்னியை கொடுக்க அவங்களால முடியாது. ஒரு லிவர் ஃபெயிலியர் ஆனால் லிவரை கொடுக்க நம்ம நேசித்தவங்களால முடியாது. ஒருவேளை முடியாமல் போகலாம், அவங்களையும் குறை சொல்லலை, முடியாமையும் போகலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்துருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையில் 6 மணி நேரங்கள் கீழே இருக்கிறவன் பூரா பிசாசாக இருக்கிறான். நீ முடிஞ்சா, நீ ஆம்பளையாக இருந்தால் இறங்கி வா, நீ தேவகுமாரனாக இருந்தால் இறங்கி வா, தூஷிக்கிறான்கள். 2 பக்கமும் சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லர்களும் தூஷிக்கிறாங்க. நீ தேவகுமாரனாக இருந்தால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள், எங்களையும் சேர்த்து ரட்சி. பரிசேயர் சதுசேயர் அவரை கொட்டி துப்புறாங்க, காரி துப்புறாங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காய் பொறுமையாய் சகித்தார். ஏன் சகித்தார்? நீங்கள் பரலோகம் வந்து சேரணும், நான் பரலோகம் வந்து சேரணும். அவர் அவசரப்பட்டிருக்கலாம், அவர் ஆத்திரப்பட்டிருக்கலாம். நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய கடவுள் தெரியுமா, ஒரு செகண்ட் சிலுவையிலேருந்து இறங்கி வந்தார்னா எல்லோரும் காலியாகிடுவான். ஒட்டுமொத்த யூனிவர்ஸும் காலியாகிடும், ஒட்டுமொத்த அண்ட சராசரமே காலியாக போகும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வராமல் இருந்தார். இறங்கி வந்தால் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுமே. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு அவருடைய ஜீவன் கொடுக்கப்பட்டால் தான் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். அதுக்காக சாத்தான் கொட்டின எல்லா தேனீக்களை போல சாத்தான் அவரை கொட்டினான். எல்லா கொட்டையும் அவர் சகித்து கொண்டார். அந்த நேசம் யாராலையும் காட்ட முடியாது. யாராவது ஒருத்தர் நான் இயேசு கிறிஸ்துவை போல நேசிக்கிறேன்னு சொன்னால் அவன் பொய்யன், அவனால் நேசிக்க முடியாது. அப்படி அவருடைய நேசத்தை போல நம்மளால் நேசிக்கவே முடியாது. அதுதான் என் மனவாட்டி சொல்கிறாள், உமது நேசம் திராட்சரசத்தை விட இன்பமானது. இந்த காரியங்கள்லாம் கர்த்தருக்குள் உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை தொடர்ந்து தியானிங்க. இந்த தேவ செய்தியை கேட்கும்போது எதிலாவது எழுதி வைங்க. மேலும் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற, உங்கள் உள்ளத்தில் உணர்த்துகிற
அடிஷ்னலான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதி தியானிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.